நமது குருநாதர் இந்த மனித உடலில் பல கொடுமையான தீமைகளை வென்று தீமைகளை வென்றிடும் உணர்வினை தனக்குள் வளர்த்து விண்ணுலக ஆற்றலை தன்னுள் பெருக்கி அதன் வழி மண்ணுலக வாழ்க்கையில் நஞ்சினை வென்றிடும் இந்த உணர்வினை தனக்குள் வளர்த்து விண்ணுலகில் இன்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளார். இன்று சாஸ்திரப்படி இன்றைய நாள் வைகுண்ட ஏகாதசி என்பது. அதாவது விண்வெளியில் துருவ மகரிஷிகளின் ஈர்ப்பு வட்டத்தில் ஏகாந்த நிலைகள் கொண்டு ஒளியின் சரீரமாக அங்கே சென்றடைந்த நாள் என்று. ஆகவேதான் அவர் தனக்குள் பெற்று மண்ணுலகில் நஞ்சினை வென்று விண்ணுலகம் சென்றடைந்த அந்த மகரிஷியின் அருள் சக்தியை நாம் அனைவரும் பெற்று இந்த மண்ணுலகில் வாழும் நாம் எத்தகைய தீமைகள் நம்மை சாடினாலும் அதனை செயலற்றதாக்கி நமக்குள் மெய் ஒளியை பெறும் தகுதி கொண்ட நிலையை மாற்றி அமைப்பதே குரு வழியில். இன்று ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் பட்டால் அந்த பாலின் தன்மை நஞ்சி ஆட்கொண்டு விடுகின்றது. அதிலே பல ஆயிரம் குடம் பால்களை ஊற்றும் போது நஞ்சின் வீரியத்தன்மை குறைந்து பாலுக்கே வீரியத்தன்மை ஊட்டுகின்றது. இதை போன்றுதான் மகரிஷி ஈஸ்வரப்பட்டாய குருதேவர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த காலங்களில் தான் கண்டுணர்ந்த உணர்வின் நஞ்சினை வென்று விண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மகரிஷிகளின் உணர்வை தனக்குள் சேர்த்து உணர்வினை ஒளியாக மாற்றி இன்றும் பேரானந்த பெருநிலை என்ற பெருவீடு என்ற நிலையில் அழியா ஒளி சரீரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார். ஆகவே இந்த நிலைகளில் இந்த மனித உடலில் நின்று வெளிப்பட்டு இன்று விண்ணுலகம் சென்ற அடைந்த நாள் அவர் உடலிலே உருவாக்கிய உணர்வுகள் அனைத்தும் நம் பூமியில் பரவி படர்ந்து கொண்டு உள்ளது. இன்று சூரியனின் வெளிப்படும் காந்த புலனறிவு குருநாதர் வாழ்ந்த காலங்களில் பல தீமைகளை வென்ற உணர்வுகள் அவரென்று வெளிப்பட்ட உணர்வுகளை இதே சூரியன் காந்த புலனறிவு கவர்ந்து நம் பூமியில் படரச் செய்துள்ளது. அவர் விண்ணுலக ஆற்றலை தன்னுள் வளர்த்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு மண்ணுலகில் வாழும் மக்களுக்கு அவர் காட்டிய வழிப்படி நமக்கெல்லாம் அவர் காட்டிய அருள் வழியை உபதேசித்து உங்களில் ஆழ பரி செய்து மீண்டும் அதை நினைவுகொண்டு நீங்கள் எண்ணும் போதும் இந்த காற்று மண்டலத்தில் கலந்துள்ள நச்சுத்தன்மையை பிளந்து அருள் மகரிஷிகளின் உணர்வுகளை நீங்கள் கவரவும் அதை நீங்கள் பெற்று உங்கள் வாழ்க்கையில் அறியாது உங்கள் உடலுக்குள் சென்ற தீமைகளை பிளக்கும் தளர்ந்து அந்த இருள் சூழ்ந்த நிலையை அகற்றி
மெய் பொருளை கொண்டுணரும் உணர்வின் சத்தை நாமும் அறியலாம், உணரலாம், இருளை அகற்றலாம்.